ரத்னம் மூவிக்கு நெவர் எஸ்கேப் மூவிக்கும் சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. நெவர் எஸ்கேப் ஏப்ரல் 19 ரிலீஸ் ஆகும். ரத்னம் ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆகும். மனுஷி படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. கோபி நயினார் டைரக்ஷன்ல ஆண்ட்ரியா நாசர் தமிழ், ஹக்கீம் ஷா நடிக்கிறாங்க. மங்காத்தா படம் May 1 ரீ ரிலீஸ் ஆக போகுது. நிதினோட ராபின்ஹுட் படம் டிசம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. ஜெய் ஹனுமான் மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியன் 2ல இருந்து சித்தார்த்தோட பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. தங்கலான் மூவில இருந்து ஒரு சின்ன மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. விக்ரமோட பர்த்டே ஸ்பெஷலா இது ரிலீஸ் ஆயிருக்கு. வீடியோ பார்க்க பயங்கரமா இருக்கு. தங்கலான்ல இருந்து ஒவ்வொரு வீடியோஸ் வரும்போதும் விக்ரமோட உழைப்பு தான் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்துக்காக அவ்வளவு உழைச்சிருக்காரு. மூவிக்கான ரிலீஸ் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. அண்ட் ஜிஎன் 62க்கான டைட்டில் வீர தீர சூரன். இது அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோவும் பார்க்க சூப்பரா இருக்கு. டைட்டில்ல வீர தீர சூரன் பார்ட் 2 மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அப்ப இது பார்ட் 2னா இதுக்கு முன்னாடி ப்ரீக்வல் ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து அந்த படம் வரும். விடாமுயற்சி படத்துக்கான ஃபைனல் ஷூட்டிங் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகுதுன்னு நான் சொல்லிருப்பேன். இது ஏப்ரல் 25 ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அசர்பைஜான்ல அஜித், த்ரிஷா, அர்ஜுனோட இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கும். இந்த ஷூட்டிங் சீக்கிரமே முடிச்சிட்டு ஜூன் மாசம் குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். தி கோட் படம் பத்தி மதன் கார்கே இப்ப பேசியிருக்காரு. இந்த படம் தளபதி விஜய்க்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படங்கிறத அவரு சொல்றாரு. ஆல்ரெடி இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்குமான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப இவர் சொல்றத பார்த்தா அதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் போல தெரியுது. அண்ட் இந்த மூவில ஒரு கிராண்டான பைக் சேசிங் சீன் ஒன்னு இருக்குன்னு மதன் கார்கே சொல்லிருக்காரு. சோ நம்ம செகண்ட் லுக்ல பார்த்தோம்ல, அது இந்த சேசிங் சீனா இருக்க வாய்ப்பு அதிகம். தளபதி 69க்கு யாரு மியூசிக் பண்ணுவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. யாருன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா அனிருத் பண்ண வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. வெற்றிமாறன் அஜித் காம்போ ஜஸ்ட் ஒரு ரூமர் தானான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ரூமர் இல்ல, அதுக்கான டாக்ஸ் எல்லாம் போச்சு. ஆனா வெற்றிமாறன் ஒரு பக்கம் பிஸி, அஜித் ஒரு பக்கம் பிஸி. அதனால இந்த காம்போ இப்ப வரல. லோகேஷ் ஒரு சின்ன ஹீரோ வச்சு படம் எடுத்தா அந்த படம் 500 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா நான் வராதுன்னு சொல்லிருப்பேன். ஆனா இப்ப வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ப்ராப்பரா ப்ரமோஷன் எல்லாம் பண்ணி படமும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணும். கொட்டுக்காளி எப்ப ரிலீஸ் ஆகும்? எஸ்கே அண்ட் சூரி ஹீரோ வில்லன் காம்போல நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிலாம் நடிக்க வாய்ப்பு இல்ல. ஆனா சூரி நான் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு வில்லனாலாம் ஆக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொட்டுக்காளி ரிலீஸ் அப்டேட் இன்னும் வரல, நான் வந்தா சொல்றேன். விடாமுயற்சி கோட்டு இல்ல விடாமுயற்சி புஷ்பா 2 கிளாஷ் ஆக சான்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. புஷ்பா 2வும் கோட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும். சோ கிளாஷ்லாம் ஆகாது. கோட்டோட செகண்ட் சிங்கிள் அப்டேட் தங்கலான் சாங்ஸ் அப்டேட்டை கேட்டிருக்காரு. இந்த ரெண்டுத்துக்கும் இப்போதைக்கு அப்டேட் இல்ல, நான் வரும்போது சொல்றேன். கங்குவா டைம் டிராவல் படமா இருக்குமான்னு கேட்டு அதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிருக்காரு. எனக்கு இந்த படம் டைம் டிராவல் படமா இருக்க வாய்ப்பு கம்மி தான் தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இந்த படம் பத்தி வர நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது டைம் டிராவல் படம் மாதிரி எந்த அப்டேட்டும் வரல. சோ அதனால டைம் டிராவல் படமா இருக்க வாய்ப்பு கம்மி தானே எனக்கு தோணுது. ஆடிச்சி வித்தம் கலெக்ஷன் ஏன் டிராப் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டிராப் ஆயிருக்கு, ஆனா பெரிய அளவுல டிராப் ஆகல. இது ஹிட் தான். மமிதா பைஜுவோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. விஷ்ணு விஷால் 21ல இருக்காங்க. குட் பேட் அக்லி அப்டேட் May 1 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வருமானம்லாம் கிடையாது, கண்டிப்பா அன்னைக்கு வந்தே ஆகணும். விடாமுயற்சி குட் பேட் அக்லி ரெண்டுக்கும் அன்னைக்கு அப்டேட் வந்தாகணும். அன்னைக்கு அப்டேட் கொடுக்கலன்னா கண்டிப்பா ஃபேன்ஸ் கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி திட்டு வாங்குவாங்க. வேட்டையனுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா 500 கோடியும் மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தா 300 கோடி வருமானு கேட்டிருக்காரு. ரஜினியோட முந்தைய படம் ஜெயிலர் 600 கோடிக்கு மேல வசூல். சோ அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் வேட்டையன் படத்தோட பிசினஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வேட்டையன் படத்தை ஒரு 500 கோடிக்கு விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப இந்த படத்துக்கு ரிவ்யூ மிக்ஸ்டா வந்தாலும் கலெக்ஷன் 500 கோடிக்கு மேல போயே ஆகணும், இல்லன்னா படம் ஃபிளாப் ஆயிரும். சோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்துக்கு ரிவ்யூ மிக்ஸ்டா வந்தாலும் 500 கோடிக்கு மேல போய் தான் ஆகணும். இனிமே வரப்போற எல்சியூ மூவிஸ்க்கு எல்சியூ இன்ட்ரோ இருக்குமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா இருக்கும். எல்சியூ இன்ட்ரோக்காக வச்சிருந்த விஷயம் தான் லியோ டைட்டில் கார்டு. ஆனா வேற ஒரு புது இன்ட்ரோ அதுக்கு ரெடி பண்ணி போடுவாங்க. அப்கமிங் பயோபிக் மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜிடி நாயுடு உண்மை கதை தான், சூர்யா 43 உண்மை கதை தான், வேட்டையனும் உண்மை கதை தான், தளபதி 69லயும் உண்மை கதை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாம் பயோபிக்ல வராது, ஜிடி நாயுடு மட்டும்தான் பயோபிக். ஆனா அந்த மூவிஸ்க்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, அதான் அதையும் சொன்னேன். இந்தியன் 2வோட நார்த் இந்தியா ப்ரமோஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்படியும் அடுத்த மாசம் ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பாதி மூவிஸ் பத்தி கேட்டிருக்காரு. லைனப்ல மூவிஸ் இருக்கு. பிடி சார் படம் இருக்கு, அவரே ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா எதுக்கும் அப்டேட் ஒன்னும் பெருசா வரல, நான் வந்தா சொல்றேன். மெர்சல் படம் இப்ப ரிலீஸ் ஆயிருந்தா எவ்வளவு வசூல் பண்ணிருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. குறைஞ்சது 350 கோடியாச்சும் பண்ணிருக்கும். கங்குவா ரியல் எஸ்டேட் அப்டேட் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் அவங்க இப்போதைக்கு விடுற மாதிரி தெரியல, நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். துரு நட்சத்திரம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ஒர்க்கு போகுது, கொண்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சிம்புவோட டாப் 10 மூவிஸ்க்கான கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் லிஸ்ட் இருந்தா போடுறேன். பிரேமலு 2 பிரம்மயுகம் 2 வருமானு கேக்குறீங்க. அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி தான். இந்தியன் 2 ராயெல்லாம் மே மாசம் ரிலீஸ் பண்ணலாம்ல, அப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்குமேனு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல முடிஞ்சிருக்கும், ஆனா மத்த ஸ்டேட்ல முடிஞ்சிருக்காது. ரத்னம் ட்ரெய்லர்ல 4 கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பெரிய குறையா சொல்ல முடியாது, அதெல்லாம் இப்ப மூவிஸ்ல காமன் ஆகிட்டு. சினிமா பார்த்து தான் சின்ன பசங்க கெட்ட வார்த்தை கத்துக்க போறாங்களா என்ன? அதுக்கு முன்னாடி அவனுக்கு கத்துக்கிறானுங்க.
லோகேஷ் டைரக்ஷன் பண்ண மூவிஸ்ல எனக்கு எது பிடிக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு எல்லாமே பிடிக்கும், ஒன்னு மட்டும் நான் கைதி, மத்த மூவிஸும் பிடிக்கும், ஆனா கைதி ரொம்ப பிடிக்கும். லாரன்ஸ் லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இப்ப 2 மூவிஸ் புதுசா வந்ததுனால இதுக்குன்னு திரும்பி வீடியோ போடக்கூடாது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் போடணும். மாமன்னன் 2 சண்டைக்கோழி 3 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. எனக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு. அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான பதில் வீடியோ எண்ட்ல வரும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.